வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறையில வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே முத்துவும் அதே மாதிரி முருகனும் 2 பேருமே சேர்ந்து நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு என்னென்ன விஷயம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீனா நிற்கிறது. முத்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை பூ கொடுக்க வந்துருப்பா போல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கண்டுக்காமல் அந்த ஆஃபீஸர்கிட்ட சார் நம்ம எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்துடணும், நாளைக்கு நான் கல்யாணம் வச்சுன்னு சொல்லியிருக்கோம். எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்துடலாம்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆஃபீஸர் வந்து எல்லா விஷயத்துமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து டே கரெக்டாக கேட்டுக்கூடா மறந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முருகன் வந்து அண்ணே அதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கேன், நான் எழுதி வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கான், ஒருவேளை ஏதோ புது ஆர்டர் எடுத்துகிட்டு போல என்னமோ தெரியலையே சொல்லி இங்கே வந்து முத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முருகன் தானே நான் எல்லாத்தையுமே எழுதிட்டேனே நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்னடா எழுதிட்டு எல்லாமே போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முருகன் தான் எழுதிட்டேனே போகலானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்புறமா அவகிட்ட கேட்டு போவோம்னு சொல்லி இங்கே முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போடான்னு சொல்லி கீழே இறங்கும்போது அங்கே கரெக்டாக அருணோட பைக்கை பார்க்குறாங்க. இன்னும் அருணோட வண்டி இருக்குது, அது இல்லாமல் மீனை வர வந்திருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து யோசிக்கிறாங்க. தெரியல என்னன்னு சொல்லி நம்ம என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து போய் பார்க்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அங்கே சீதாவும் இருக்காங்க. என்னடா அது இன்னும் 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க தெரியல சொல்லி இங்கே வந்து முத்து வந்து ரொம்ப கோபமாக போயிட்டு மீனா என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது மீனா அது என்ன பேசுன்னு தெரியல எங்க அது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது மீனா வந்து எங்க அது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பந்துக்காரன் வந்து நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது முத்து வந்து ஓ அப்படியா, அப்போது மீனா நீ தான் கல்யாணம் தேக்கிறேன் என்ன சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதுக்கு மீனா வந்து ஆமாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ அந்த நாளைக்கு போயிடுச்சுல சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து மாமா அக்காவை திட்டாதீங்க மாமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சீதா நான் ஒன்றை சொல்லணும், நீ அவ்வளோ படிச்சிருக்க, நல்லா இது யோசிப்ப அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தான், இப்போது நீ என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து எங்க என்னை மன்னிச்சிடுங்க, அவள் விரும்பி கேட்டுட்டா, என்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியலங்க கேட்டிருக்காங்க. அப்போ முத்து வந்து அவள் விரும்பினா ஓகே, அவள் சின்ன பொண்ணு, அவள் நம்ம தான் புரிய வைக்கணும், புரியுதா சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து இங்கே பாருங்கள் அவள் விருப்பப்பட்டுட்டா, வேறு வழி இல்லை, நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் சொல்லி இங்கே வந்து முத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஓ அப்படியா அந்த நிலைமைக்கு போயிருச்சா, சரி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து எங்க நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் இருங்களேங்க சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து இவ்வளோ தூரம் நடந்துச்சு, இதுக்கு மேலே நான் கோவப்படாமல் இருந்தா என்ன சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து எங்க மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பாரு மீனா நான் பல தடவை கூட சொல்லிட்டேன், நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை, நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாரு அதனால நான் மன்னிக்கவே மாட்டேன், நீ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு இதுவே போயிடுச்சு அவ்வளோதான் சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சீதா வந்து மாமா அக்காவை திட்டாதீங்க மாமா சொல்லிட்டு இருக்காங்க. சீதா அங்கே பாரு நான் உன் மேலே சம கோவத்தில் இருக்கேன், நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம இவ்வளோ தூரம் வந்திருக்கல, சரி இருக்கட்டும் சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முத்து வந்து அத்தையை கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு நான் பேசுறதை கேட்காம என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கா, அப்போ நீங்கள் எனக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதான் சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியல மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறலாமா, அது இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. சீதாடாமா என்ன மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஏன் உங்களுக்கு தெரியாதா கேட்குறாங்க. அப்போ சீதாடமா மாப்பிள்ளை எனக்கு தெரியாது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து சரி உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவ்வளோதான், இனிமேட்டு உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் உள்ளது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி எங்கே முத்துன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. பண்ண உடனே இங்கே தான் மீனோட அம்மாவுக்கும் ரொம்ப கோவருது. உடனே ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே எங்கே இருக்க கேட்டுட்டு இருக்காங்க. என்னமா ஆச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மீனோட அம்மா மாப்பிள்ளை என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, என்னடி பண்ணிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்கேன், அதை வந்துடுறேன் சரி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனோட அம்மா ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துச்சாங்க என்ன ஆகும்னு சொல்லி இவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே சொல்லி இங்கே வந்து இவங்களும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக 2 பேருமே வராங்க. வந்தோடனே எங்கடி போயிட்டுருங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து இந்த மாதிரி சீதாவுக்கு நாளைக்கு கல்யாணம், அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனோட அம்மா ஓ அந்த நிலைமைக்கு போயிடுச்சா, யாரோ என்ன கேட்குறது ஒன்றும் கிடையாது, மாப்பிள்ளை அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காரு, அவருக்கு மதிப்பே கொடுக்காம நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து அம்மா இங்கே பாருங்க சும்மா அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க, சீதாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா தான் பண்ணுவோம் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மீனடாமா சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை அப்படி கோப்பட்டு போயிருக்காரு, என்ன பண்ண போகிறாரு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து அதில் நான் பார்த்துக்கிறேன், மாமா கிட்ட சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே அவர் புரிஞ்சுப்பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள்
மீனாடாம என்னன்னே என்ன ஏதோ பண்ணிகிட்ருக்க, ஏதோ இருக்கிற தைரியத்தில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க, ஏதோ பண்ணுன்னு சொல்லி இங்கே வந்து ஸோ மீனாடாமல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.